ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டுனே. தேவன் உங்களோடு தீர்க்க தரிசனங்கள் மூலமாக தரிசனங்களை கொடுத்து ஆண்டவர் உங்கள்கிட்ட பேசுகிறாருன்னு நாங்கள் அறிவோம். நான் என்னுடைய லைஃப்லேயே பார்த்துருக்குறேன். ஒரு டைம் நான் உங்களோட தொடர்பு கொண்டு பேசும்போது அந்த டைம் நான் என்ன சுச்சுவேஷனில் இருந்தனும், நான் என்னுடைய சுச்சுவேஷனை உங்கள்கிட்ட ஷேர் பண்ண கிடையாது. ஆனால் நான் இருந்த அந்த சுச்சுவேஷனை, அந்த சூழ்நிலையை அப்படி பிசிறு தட்டாமல், ஆண்டவருக்கு மகிமை, அதாவது குத்து மதிப்பாக அப்படி தொட்டாங்க கொஞ்சம் வந்துச்சு அப்படிலாம் இல்லாமல் பிசிறு தட்டாமல் அப்படியே தெளிவாக ஆண்டவர் உங்கள் மூலமாக என்னோட பேசினார். அது எனக்கு மட்டும்தான் தெரியும், ஆண்டவருக்கு தெரியும். கர்த்தர் நல்லவர். கிருபைகள் உங்களுக்குள்ள எப்படின்னு செயல்படுகிறது, எந்த விதத்தில் இந்த வரங்கள் உங்களுக்குள்ள செயல்படுகிறதுன்னு தேவன் ஆக்டிவேட் பண்ணுகிற எந்த ஒரு வரத்தையும் எந்த மனுஷனாலும் விளங்கிக் கொள்ள முடியாது. ஒரு மோட்டார் இப்படித்தான் இயங்குகிறது என்று நீங்கள் விளக்கலாம். பட் யூ ஷுட் நாட் எக்ஸ்பிளைன் தி காட்லினஸ். தேவனுடைய காரியங்களை சொல்ல முடியாது. இந்த நாட்கள் தீர்க்க தரிசன வரம் பரவலாய் பேசப்படுகிறது, பயன்படுத்தப்படுகிறது. ஆனால் அதை குறித்த அறிவு இல்லாமல் பயன்படுத்தப்படுகிறது. தீர்க்க தரிசன வரத்தினுடைய அடிப்படையே தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள். ஒரு சபையை, ஒரு மனிதனை, ஒரு குடும்பத்தை சீர்படுத்துவதற்கு, ஒருவேளை நான் அறியாத காரியத்தை நீங்கள் எனக்கு இப்போ சொன்னீர்கள். ஒரு விசை உங்களை தொடர்பு கொண்டேன், பிசிறு இல்லாமல் சொன்னீங்க. எனக்கு இப்பொழுது உங்களால் பதில் சொல்ல முடியும். அந்த வார்த்தைக்கு பிறகு என் வாழ்க்கை வித்தியாசமாயிருச்சு. உண்மைதானே? நான் சொன்ன பிறகு ஏதோ ஒரு மாற்றம் வந்துருச்சு இல்லையா? அதனுடைய அர்த்தம் தான் சீர்படுவதற்கு. எபேசியர் 4:12 பரிசுத்தவான்கள் சீர் பொருந்துவதற்கு, ஒரு சபை சீர் பொருந்துவதற்குத்தான் தீர்க்கதரிசி. அதிலே பல அடுக்குகள் உண்டு. ஒன்று, அப்போஸ்தலர் 19:6 எபேசு சபையிலே பவுல் கைகளை வைக்கிறார். விசுவாசிகள் பரிசுத்த ஆவியை பெற்று அந்நிய பாஷை பேசி தீர்க்க தரிசனம் உரைத்தார்கள். பட் வாட் இட் பெனிஃபிட்ஸ்? அதனால் யாருக்கு என்ன பிரயோஜனம்? ஒன்றே ஒன்று தான். பரவாயில்ல, இந்த சர்ச்சுக்காரனும் ப்ராஃபஸி உண்டானே, இப்போ உங்களுக்கு புரியும் என்று நினைக்கிறேன். பலர் அள்ளி வீசுகிற தீர்க்க தரிசனங்கள், தீர்க்க தரிசி, அவ்வளவுதான். அதனால மாற்றம் வந்துச்சான்னு சொன்னால் கேள்விக்குறிதான். இது இட்ஸ் எல்கேஜி லெவல். இரண்டாவது ஒன்று உண்டு. ஒரு மனிதன் அவன் விசுவாசியாக இருந்தாலும் குழந்தையாக இருந்தாலும் தன் வாழ்க்கையை முற்றிலும்
ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கும் போது, when he surrender his life completely, அவனையும் அறியாமல் அவனுக்குள்ளிருந்த ஆவியானவர் வார்த்தைகளை கொண்டு வருவார். But it will fulfill. சவுல் அரசனாய் அபிஷேகம் பண்ணப்பட்ட அன்று திரும்ப சொல்லுகிறான், எனக்கு என் கழுது தான் வேணும், நான் வீட்டுக்கு போறேன், போட. சாமுவேல் கோபத்தோடு அனுப்புகிறான். போகும் வழியிலேயே கழுதை வந்தது என்று சொன்னவுடன் திரும்புகிறான். When he surrendered, he became a prophet. அவனை போய் நீங்க எப்படி இது கிரியை செஞ்சுச்சுன்னா தெரியலையா, வந்துட்டு இருந்தேன், திடீர்னு ஒரு நெருப்பு விழுந்துச்சு, என்ன அறியாமலே நான் பேசியிருக்கிறேன், அப்பதான் எல்லாரும் சொல்றாங்க நீ தீர்க்க தரிசனம் சொன்ன. வேதத்தில் அதன் பின்பு அவன் தீர்க்க தரிசனம் சொன்னது எழுதப்படவே இல்லை. But the third one is there. That is not a prophecy. That is the prophets. அது தீர்க்க தரிசனம் அல்ல, தீர்க்க தரிசிகள். மோசே, எலியா, எலிசா, எசேக்கியா, ஏசாயா, இவர்களை ஒரே வார்த்தையில் சொன்னார். They have a close walk with Jesus. ஆண்டவரோடையே நடப்பாங்க. நடந்துக்கிட்டு போயிட்டு இருக்கும்போது சொல்வார், எப்பா வாப்பா லெஃப்டில் திரும்பும்பார். பின்னாடி வந்துட்டு இருந்தார், காணும், அதை கொண்டு போயிட்டாருப்பா லெஃப்டில். அவனை புரிந்து கொள்ளவே முடியாது. சீனாய் மலைக்கு என்னைக்கு ஏறுவான் என்னைக்கு திரும்புவான்னு ஆரோனுக்கும் தெரியாது, தீர்க்கதரிசி மிரியாமுக்கும் தெரியாது. இவர்கள் எல்லாம் அவ்வப்போது சொல்லுகிறவர்கள், அவனோ எப்பொழுதும் தேவனோடு நடக்கிறவன், தேவனோடு நடக்கிறவன். அதுதான் ஒரு உண்மையான தீர்க்கதரிசியின் அடையாளம். அந்த தீர்க்கனுக்கு தேவன் ஒன்றையும் மறைக்க மாட்டார். ஆகவேதான் ஆதியாகமத்திலே லோத்தின் சம்பவத்தை சொல்லும் பொழுது, சோதோம் குமராவை அழிக்கும்போது, நான் செய்ய போகிற காரியத்தை என் தாசனாகிய ஆபிரகாமுக்கு ஏன், ஆதியாகமம் 20:7 சொல்கிறது, அவன் ஒரு தீர்க்கதரிசி, தேவனோடு நடக்கிறவன். The prophecy is not his business. His business is walking with Jesus. அவ்வளவுதான். அதைத்தான் செய்து வருகிறேன். சொல்லிக்கொண்டே குறி சொல்லுவது அல்ல. இட்ஸ் நாட் மை டியூட்டி. என்னுடைய பிரசங்கமோ என் செய்தியிலையோ கர்த்தர் உன்னை அங்கே கொண்டு போவார் இங்கே கொண்டு போவார் அப்படின்னு குறி சொல்கிற மாதிரி ஒரு நாளும் சொல்ல கேட்க மாட்டேன். ஆனால் நீங்கள் சொல்லுகிறீர்கள், உலகம் சொல்லுகிறது, அண்ணே நீங்கள் தீர்க்கதரிசி, எனக்கு இன்னும் நம்பிக்கை இல்லை. நீங்கள் சொல்லும்போது ஆச்சரியமாய் பார்க்கிறேன், அவ்வளவுதான். இந்த தெல்லு பூச்சிக்கும் நல்ல வாழ்வை தந்தீர், அப்படியா, என்ன கொண்டா நீர் செய்தீர், அவ்வளவுதான் ஆச்சரியப்படுகிறேன், அவ்வளவுதான்.